ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த போய்க்கொண்டிருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சடையந்தலாக. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்பாறை சைடில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த டைம் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து வயல் செஞ்சிட்ருக்கிற டைம்னு சொன்னாங்க. அதால் என்னமோ கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு பெருசாக காணல. லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு முதல் வந்துட்டு என்னாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக இந்த நாங்கள் நடந்து போகிற இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்து போக இல்லாத அளவுக்கு தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு தாங்க இறங்கி போக வேண்டியிருக்கும். இந்த வாட்டி போய் கொண்டிருக்கிற டைம் வந்துட்டு நாங்கள் நார்மலாகவே நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஆனால் தண்ணி வந்துட்டு ஓடிக்கொண்டு தான் இருந்தது, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ உள்ளுக்கு போய் பார்த்தோம். சரி நண்பா, உள்ளுக்கு போய்கொண்டிருக்கோம். ஸோ போயிட்டுருக்கிற டைமில் வந்துட்டு குரங்குகளும் அதோடு சேர்ந்து சில விசித்திர விலங்குகளும் இருந்துச்சு. இடையில் ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஓடி வர தண்ணியில் கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக போய்த்தான் சின்னதாக ஒரு குழியில் போட்டுட்டு வந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நேச்சர் இது வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்கும். அதாவது எப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓவர் ஆகிற டைமில் கொஞ்சம் இந்த நேச்சர் வந்து இன்னும் அழகாக இருக்கும். வாங்க அங்கால போய் பார்ப்போம். நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இந்த இடத்துக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் டைமாக தான் கொஞ்சம் பேர் குளிக்கிறதுக்குன்னு வந்தாங்க, கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நண்பா, இந்த விலங்குகள் எல்லாம் இங்கே இதே மாதிரி நிறைய சுற்றி தெரியுது. ஸோ நீங்கள் குளிக்க வரன்னு சொன்னால் வரலாம், ஆனால் நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸோட வரத்துக்கு. ஸோ வந்து என்ஜாய்மெண்ட்டாக சமைச்சி சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு அங்கால சைட் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி வந்துட்டு வழிஞ்சி வர ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து தண்ணி இல்லாத காரணத்தால் வந்து கொஞ்சம் வெறும் படிக்கட்டுகளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாட்டியாவது வரக்குள்ளே கேட்டு தண்ணி இருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். சரி நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.